மட்டன் ரத்த பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரத்தத்தை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான பொருட்கள் கொத்தமல்லி, மஞ்சத்தூள், மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட். இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை போட்டுட்டு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிவிட்டு அடுத்தது ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். இதெல்லாம் நல்லா வறுத்துக்கணும். நல்லா இது பண்ணிகிட்ருக்கிறப்ப உங்களுக்கு தேவைன்னா ஆயில் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம சால்ட்டை ஆட் பண்ண போகிறோம். சால்ட்டு தேவையான அளவுக்கு லைட்டாக போட்டுக்கோங்க. ஏன்னா ரத்தத்துலேயும் நம்ம போட்டு அவிச்சிருக்கோம் இல்லையா சால்ட்டு, அதனால் இப்போ லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது பண்ணிவிட்டு இப்போ ரத்தத்தை நல்லா தூள் பண்ணி வச்சுருந்ததை ரத்தத்தை இப்போ நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை ஆகுதோ நல்லா நீங்கள் வந்து வறுத்துக்கிட்டே இருக்கிறப்ப தான் நம்மளுக்கு வந்து ரத்த பொரியல் வந்து நல்லா டேஸ்ட்டாக கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் நல்லா வறுத்துக்கிட்டே இருங்க. நல்லா எந்த அளவுக்கு நீங்கள் இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா சுண்டி வரும். ரத்த பொரியல் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.